அந்த வெயிட்டுக்கு பேரு குட் வெயிட். 2 வெயிட் இருக்குதுங்க. உணவு நல்ல விதமா செரிமானமாகி தேவையில்லாம, ஆனா ஜீரண சக்தி இருக்கு, அதிகமா சாப்பிட்டோம், அது ஜீரணிச்சிடும், உடம்புல சத்தா மாறிடும், அதுக்கு பேரு குட் வெயிட். இந்த டிவில எல்லாம் பாக்குறீங்களா, ரெசுலர்ஸ், பெரிய பெரிய உடம்பு, அந்த வெயிட் அதிகமா இருக்கும், நோய் அல்ல. இன்னொரு வெயிட் இருக்கு, பசி இல்ல, ஜீரணிக்கிற சக்தி இல்ல, ஆனா சாப்பிட்டுட்டோம், கழிவையும் வெளியேற்ற முடியல, அப்போ அந்த கழிவு பொருள்கள் உடல் உறுப்புகளில் தேங்கி விடுகிறது. எந்த உறுப்பு வீக்கா இருக்குதோ அந்த உறுப்புல தேங்குது, அதான் இன்ஃபிளமேஷன் அப்படின்னு பேர். ரணம்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில். வீங்கிடும், உறுப்புகள் வீங்கிடும், இதுதான் நோய். உடம்பு அதான் நீர் உடம்புன்னு சொல்றது. அமைக்கு பார்த்தா பழமா உடம்பு புத புதன்னு இருக்கும், வெயிட் அதிகமா தான் பேட் வெயிட். 2 வெயிட் இருக்கு, பெரும்பாலும் பேட் வெயிட் தான், பருத்து கிடக்கு. அப்போ இந்த உணவு பற்றிய ஒரு நாலேஜ் பார்த்தீங்கன்னா, எந்த உணவை சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், தெரிஞ்சு பசி அடங்குறது. எப்படி சாப்பிடணும், உணவை ரசித்து ருசித்து மனம் ஒன்றி, அது ஒரு தவம் போல. தவம்னா என்ன, எதை செய்கிறோமோ அதுல முழு ஈடுபாடு. உணவை வாயில வச்சா நல்லா அரைச்சி கூழாக்கி, இப்போ சித்த மருத்துவத்துல பாருங்க, மருந்து அரைப்பாங்க கல்வத்துல வச்சு, எத்தனை நாளிகள் அரைத்தால் இந்த பொருளில் இருக்கிற அந்த மருத்துவ குணம் வெளிப்படும் ஒரு கணக்கு. அவ்வளவு நேரம் அரைக்கும். அதே போல ஆயுர்வேதத்துல கலக்குதல், கலக்குவாங்க, எவ்வளவு நேரம் கலக்கணும்னு இருக்கு. ஹோமியோபதியில குலுக்குதல், எத்தனை முறை இன்ட்ராக்ஷன். இதை பொறுத்து அந்த பொருளில் உள்ள மருத்துவ குணம் வெளிப்படும். அதே போல நம்ம உணவை எவ்வளவு அரைக்கிறோமோ அவ்வளவுக்கு சத்துக்கள் வெளிப்படும். அதான் நொறுங்க தின்னும். ஒருத்தர் கேட்டாங்க நேற்றம், அது எவ்வளவு நேரங்க அரைக்கிறது, எப்படி அரைக்கிறதுன்னு. கடுகு கூட கடிபட்டு நொறுங்காமல் இறப்பைக்குள் செல்லக்கூடாது. அரைச்சி எவ்வளவு அதை அரைச்சுன்னா சுவை இல்லாம சப்புன்னு ஆயிடும், தானா உள்ள போயிடும். நீங்க ஒண்ணு விழுக வேண்டாம், மிட்டாய் கரைகிற மாதிரி கரைஞ்சி தானா உள்ள புகழ்ந்து பாருங்க. நாம அதை கவனிக்கிறது இல்லை. அது ரொம்ப டேஸ்ட், நல்லா என்ஜாய் பண்ணும். என்ஜாய் தி ஃபுட், லவ் தி ஃபுட், என்ஜாய் தி ஃபுட். உணவை விரும்பி சாப்பிட்டாதான் உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீர் தாங்க ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிங் ஏஜென்ட். முதல் ஜீரணம் வாயில நடக்குது உமிழ்நீர்ல. சில சொல்லுவாங்க உணவுல அந்த தண்ணில கிருமி இருக்குது அதுமாங்க, எல்லாத்தையும் இங்க நிறுத்திடும். நீலகண்டன் நிறுத்திடுவான். இங்க விஷம் எல்லாம் இங்கே நின்று கண்டத்துக்கு கீழே இறங்காது. எப்படி நம்ம எம்ஏ புக்கில் கூட இருக்கு, சலைவாவில் 2 என்சைம் இருக்கு. ஒன்னு உணவிலிருந்து சத்துக்களை பிரிப்பதற்கு, இன்னொன்னு அந்த உணவில் உள்ள கழிவுப் பொருள்களை வெளியே நச்சு பொருளாக மாறாமல் அதை நச்சை முறித்த, நஞ்சு முறிப்பு பேரு. ஒரு வெட்டுக்காயப்பட்ட ஏன் வாயில வைக்கிறீங்க, ஒரு புண்ணு இதெல்லாம் வந்து ஏன் உண்மையில எச்சில் போடுறீங்க? அனிமல்ஸ் எல்லாம் டாக்டர்கிட்ட போகுது, நாக்காலே நக்கி சரி பண்ணுது. இந்த சலைவாவில் இருக்கிற ஆன்டிபயாட்டிக்கு மேலான ஆன்டிபயாட்டிக் உலகத்துல கிடையவே கிடையாது. எந்த பார்மசூட்டிக்கலையும் கண்டுபிடிக்கல. நான் நிறைய பார்மசூட்டிக் கம்பெனி எல்லாம் போய் பார்த்துதான் வந்திருக்கிறேன். இதுக்கு மேலானது கிடையாது. அதனாலதான் தண்ணிய கூட அது மிக்ஸ் பண்ணுது. நீங்க எல்லாம் பாயிண்ட் தானே ஊத்துறீங்க, பாயிண்ட் கட 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 கடன்னு போயிடுது. எந்த உமிழ்நீர் கலக்குது, அப்புறம் சளி பிடிக்குதான், எல்லாம் பிடிக்கும். கேட்டு கீப்பர் அங்க செக்யூரிட்டியை தாண்டி போகுது பாட்டுல. ஆனா கேட்டா நீலகண்டனா, நஞ்சு இங்க நீளமா, எங்க நீலகண்டுக்கு போயிட்டு வந்தாலும் நிக்காது. ஆனா நிறுத்தி குடிங்க, ஒரு கொஞ்சம் நிறுத்தி உமிழ்நீர் கலந்து கொடுங்க. அந்த நீர்ல இருக்கிற மினரல்ஸும் உடம்புக்கு சத்து பொருளா மாறும். அது நச்சு பொருளும் அத்து போய்விடும். அது மட்டுமல்ல, நம்ம உணவுல இயற்கை என்ன பண்ணிருக்குன்னா, வெள்ளை அணுக்கள் உள்ள இருக்கு இல்லைங்களா, ஒண்ணு
அது எப்படி உற்பத்தி ஆகுது? அது நீங்க சாப்பிடுற சத்து பொருள் இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அந்த வெள்ளை அணுக்கள் உருவாவதற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உணவில் இருக்குமே. ஆனால் உடலுக்குள் தொண்டையை தாண்டி உள்ள போச்சு பாருங்க, அதை எல்லாத்தையும் அடிச்சிடும். அதையும் மீறி போறப்போதான் உள்ள கழிவுகள் தேங்கி நச்சு பொருளா மாறி கிருமிகள் உண்டாகுது. அந்த கிருமிகள் தான் நோய்க்கு காரணம். கிருமிகள், லூயிஸ்ங்கிறவர் சொல்லியிருக்கிற கிருமிகளை கண்டுபிடிச்சவர், நோய் கிருமிகள் வெளியிலிருந்து வருவதே இல்லை கண்டுபிடிச்சு. பாருங்க, நெட்ல போய் பாருங்க கொஞ்சம். தடுப்பூசி போடாதீர்கள், அதே டாக்டர்ஸ் தான் சொல்றாங்க. உலக மருத்துவர்கள், அலோபதி டாக்டர் சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க தடுப்பூசி போடுவதால் தான் நோய் வருகிறது. இன்னைக்கு ஒரு காலத்துல தடுப்பூசி சொன்ன விஞ்ஞானம் இன்னைக்கு தடுப்பூசி வேண்டாங்குது. எல்லாம் கொஞ்சம் பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி. எனக்கெல்லாம் எந்த தடுப்பூசியும் போடலையே. அன்னைக்கு தடுப்பூசி போடாம எல்லாம் வீட்லயே தெரியும். 10 குழந்தை பார்த்தாலும் ஒண்ணு கூட வீட்டுல ஆக மாட்டேங்குது. தடுப்பூசி போட்டு எதை தடுத்தீங்க, என்ன சாதிச்சீங்க, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணு. ஆக அன்பர்களே, நம்முடைய உணவுல தண்ணியை நிறுத்தி குடிக்கணும், உமிழ்நீர் கலந்து குடிக்கணும், உணவை நல்லா அரைச்சி சாப்பிடணும். வேற ஒண்ணும் இல்லை. பசித்து பசி சுவைத்து அறுசுவை உணவை சாப்பிடுங்க. அதனால இப்ப விருந்துக்கெல்லாம் வந்தா முதல்ல என்ன வைப்பாங்க? இனிப்பு. அது எல்லா சுவையும் இருக்கும். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா முதல்ல இனிப்பை சாப்பிடணும். ஏன்னா முதல்ல நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியமானது மண்ணீரல். மண்ணீரலுக்கு ஒவ்வொரு சுரப்பிகளுக்கும் எந்த சுவை இன்டியூஸ் பண்ணணும்னு இருக்குங்க. 6 சுவையும் இருந்தாலும் அந்த சுரப்பிகள் வேலை செய்யும். மண்ணீரலை இன்டியூஸ் பண்றது இனிப்பு. அதனாலதான் முதல்ல இனிப்பு சாப்பிடணும்னு சொன்னது. காலத்தால என்ன ஆச்சு? முதல்ல விருந்துக்கு வந்தவனுக்கு இனிப்பு வை, 2வது நாள் வந்தா வைக்காத. அப்படி இல்ல, இனிப்பு சாப்பிடணும். இனிப்பு முதல்ல. அதுக்கு காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க பாருங்க, அது போயிருந்தா போதும், கொஞ்சமா இருந்தா போதும். அப்புறம் கசப்பு கொஞ்சம் உணவுல சேர்த்துக்குங்க, துவர்ப்பு சேர்த்துக்குங்க. வாழைப்பழம் அதெல்லாம் துவர்ப்பு. அந்த வாழைப்பழம் நாருல பாருங்க, உள்ளுக்குள்ள கசப்பும் அது உள்ளுக்குற. அவங்க எல்லாம் நம்ம அந்த உள்ளுக்குற நாரை பிரிக்க முடியும், ஆனா அதையும் சேர்த்து உரிச்சிருவோம். நாம அது சாப்பிட மாட்டேங்கிறோம், நமக்கு இன்னும் தெரியல. ஆக அஞ்ஞானம், அறிவு குறைபாடு நம்முடைய துன்பங்களுக்கு காரணம். இந்த உணவுல ஒழுங்கு பண்ணிட்டோம்னா உடல் நலம் வந்துடும். உடல் நலம் வந்தாதான் புலன் கடந்து மனிதன் சிந்திக்க முடியும். அந்த அறிவின் உரிமையை நோக்கிய பயணம் வெற்றி பெறும். உடம்பார் அழியும் உயிரார் அழிவர், திடம்படமே நான் சேரவும் மாட்டார் என்ற ஒரு கவியை நினைவுபடுத்தி அது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறையொருளை வணங்கி நமது ஆசான் அருட்தந்தை அவருடைய அருள் ஆசிகளை வேண்டி இந்த வகுப்பை, இந்த உரையை துவங்குகிறேன். நேற்று நாம் அறிவேதான் தெய்வம் என்ற கான்செப்ட்ல அந்த பேரறிவே புற உலகில் புறத்தில் மனமாகவும், இது அருட்தந்தையருடைய மிக முக்கியமான கருத்து. அந்த அறிவே புறத்தில் மனமாகவும், அந்த அறிவே நடுவில் உயிராகவும், அந்த அறிவே ஆதியில் உண்மை பொருளாகவும் இருக்கிறது. அந்த ஆதியை, அந்த மூலத்தை உணர்வதுதான் பிறவி பயனுடைய நோக்கம். இது அருட்தந்தையருடைய ஆழமான கருத்து. அதுவே முக்தி. இப்ப நம்ம அதை பத்தி சிந்திச்சோம். இறைவனை பற்றியும் அதன் இயக்கம் பற்றியும் ஓரளவு இருப்பாக இறைநிலையும்
இயக்கமாக சக்தியும் பேராற்றலும் இருக்கிறது என்பதை இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து இருப்பும் இயக்கமும் என்று இதெல்லாம் அடிக்கடியோட முக்கியமான வாசகங்கள். இருப்பு இயக்கம் அதை பிரிக்க முடியாது. இருப்பையும் இயக்கத்தையும் பிரிக்க முடியாது. எங்கெல்லாம் இயக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இருப்பும் இருக்கும். எங்கெல்லாம் இருப்பு இருக்கிறதோ அங்கதான் இயக்கமும் இருக்கும். இது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். சிவன் சக்தி என்று முதல்ல சொல்லுவார். சிவம் இருக்கும் இடத்தில் தான் சக்தி இருக்கும், சக்தி இருக்கும் இடத்தில் தான் சிவன் இருக்கும். ரெண்டையும் பிரிக்க முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் அருட்தந்தை அவர்களும் கூறியிருக்கிறார்கள், பல ஞானிகளும் கூறியிருக்கிறார்கள். கடல் இருப்பதினால் அலை வருகிறது, தெரிகிறது இல்லைங்களா? சூரியன் இருப்பதனால் ஒளி கதிர்கள் தெரிகிறது, இருக்கிறது. அதேபோல் இருப்பாக இறைநிலை இருப்பதினால் இயக்கம் நடைபெறுகிறது. எப்படி கடலிலிருந்து அலையை பிரிக்க முடியாதோ, எப்படி சூரியனிடத்திலிருந்து ஒளிக்கதிர்களை பிரிக்க முடியாதோ, அதுபோல் இறைவனிடத்திலிருந்து இயக்கத்தை பிரிக்க முடியாது. நாம் அனைவரும் இறைவனை சார்ந்தவர்கள். நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது இந்த உடலையும் மனதையும் இந்த உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பது அந்த பேராற்றலே. இது ஒரு லலிதா சகசரநாமம் படிச்சவங்களுக்கு தெரியும். சிவசக்தி ஐக்கிய ரூபணி திரிபுரா சுந்தரி. அற்புதமான வார்த்தை. சிவசக்தி ஐக்கிய ரூபணி. அப்ப நம்ம எல்லாம் வந்து நம்முடைய ஆத்மா இருப்பதினால் இந்த இயக்கம் நடைபெறுகிறது. எல்லை கட்டிய ஆத்மாவுக்கு உயிருக்கு ஜீவகாந்தம் என்றும், எல்லை இல்லாமல் இருப்பதற்கு வான்காந்தம் என்றும் அற்புதமான விஞ்ஞான விளக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். வேதசுப்பையா அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள். மின்சாரம் மூலம் நன்றாக விளக்கலாம் என்று சொன்னார். அதையே மின்சார மூலம் ஒரு மகான் விளக்குகிறார். மின்சாரம் எங்கும் இருக்கிறது. இங்கே டியூப் லைட் இருக்கிறது, ஃபேன் இருக்கிறது, மைக் இருக்கிறது, ஏசி இருக்கிறது. இதெல்லாம் மின்சாரம் ஒன்றுதான். ஃபேனுடைய வேலை சுத்தம், லைட்டு எரியுது, இது ஒளிக்குது, குளிர்ச்சி அடையுது. ஹீட்டருக்கு அதே மின்சாரம். மின்சாரம் தனித்தனியாக இல்லை, மின்சாரம் ஒன்றுதான். அதனோடு மின்சாரம் சுற்றுவதில்லை, மின்சாரம் எரிவதில்லை. மின்சாரம் விளக்கின் மூலம் வெளிப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. மின்சாரம் ஃபேனின் மூலம் வெளிப்படுகிறது, மின்சாரம் சுற்றுவதில்லை. நான் ஒரு மின்சாரத்தை உதாரணம் சொன்ன போது எனக்கு இந்த ஞாபகம் வந்தது சொல்லணும். அப்போ தனித்தனியாக மின்சாரம் இல்லை. ஒரு பல்பு ஃபீஸ் ஆகி போயிடுச்சுன்னா அது எரியாது. அப்போ அதை என்ன பண்ணணும், அந்த பல்ப் எடுத்துட்டு வேற பல்பு போட்டா எரியும். இந்த ஃபேனை கழட்டி ரிப்பேர் பண்ணிட்டு போட்டா எரியும். இல்ல, அது கருவி. அதேபோல் அந்த காந்த ஆற்றல், அந்த உயிர் ஆற்றல், அந்த சக்தி நம்ம உடலில் இந்த பாடி போயிட்டாலும் அது இருக்கும், வேற பாடி வந்தாலும் அது வேலை செய்யும். அதனால
மின்சாரம் எங்கும் இருக்கிறது. கருவிகளுடைய தன்மை 15 வாட்ஸ் பல்பு போட்டா 15 வாட்ஸ் ஒளிய கொடுக்கும். நம்முடைய கருமையத்திலே பதிந்திருக்கின்ற அந்த இலை கோடுகளுக்கு தக்கவாறு தன்னை வெளிப்படுத்துகிறது. அருட்தந்தை சொல்லுவார்கள், செயலுக்கு விளைவாக இறைவனே வருகிறார். அதுதான் கருத்து, கரெக்டா இருக்கு. சரிங்களா? இப்ப நாமெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இது அறிவேதான் தெய்வம். அந்த அறிவு இல்லாத, அறிவும் ஆற்றலும் இல்லாத இடம் இல்லை. இந்த உலகம் இயங்குவதும் நம்முடைய உடலும் மனதும் இயங்குவதும் அவனால். வல்லாய் உடலில் இயக்கம் அவன். அப்ப நாமெல்லாம் என்ன பண்றோம்? அதை மறந்துறதுனால, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ இதெல்லாம் தான் பொன்னேட்டில் பொதிக்கக்கூடிய வார்த்தைகள். எசன்ஸ் ஆஃப் உபனிஷத் இந்த ஒரு வரியில் இருக்கு. நாம அவனை மறந்துட்டு நான் தான் எம்படம் உடம்புதான் நான் தான் பண்ணேன், உன்னால என்ன பண்ண முடியும் சாமி கேட்பாங்க. நான் தான் மறந்துட்டு திரியறதுனாலதான் ப்ராப்ளமே. நாம் யாரை சார்ந்தவர்கள்? இறைவனை சார்ந்தவர்கள். நாம் இப்ப என்ன பண்றோம்? எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிறோம். மனிதர்களை சார்ந்து, பொருளை சார்ந்து, புகழை சார்ந்து, பதவியை சார்ந்து. அந்த சார்பு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? இறைவனை சார்ந்து, பின்பு ஹையஸ்ட் லெவல் இறைவனோட ஐக்கியமாவது. இதுதான் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அறிவு. இந்த அறிவு தான் நமக்கு பேசிக். இந்த அறிவு வர்றதுக்கு தான் இந்த கேம்ப். நமக்கு தெரிஞ்சிருக்கும், அது கூட நமக்கு ஞாபகத்துக்கு வராது. அறிவு அடிக்கடி தீட்டணும். அது எம்ஜிஆர் சினிமாவோட ஒரு குத்தியை கத்தி தீட்டாது. அந்த அறிவு அடிக்கடி ஷார்பன் பண்ணிட்டு இருந்தா முன்னைய போயிடும். நம்மளுக்கெல்லாம் அறிவு மந்தமா இருக்கிறதுக்கு காரணம் அடிக்கடி சிந்திக்காததுதான் இத பத்தி. சரி, இப்ப நாம அறிவேதான் தெய்வம் என்ற கான்செப்டுக்கு வந்தாச்சு. நாமெல்லாம் அந்த அறிவை சார்ந்தவர்கள். இதோட நம்ம நின்று போயிட்டா இதனால் என்ன பயன் நமக்கு? அது ஒண்ணும் இல்லை. அதுக்குதான் வரட்டு வேதாந்தம் சொல்லுவாங்க. இதோட நின்று போயிட்டு நமக்கு ஒண்ணு இல்லை. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நமக்கு சொர்க்க பூமியாக எது இருக்கணும்? இந்த மனம் இருக்கணும். அப்போ என்ன வேண்டும் என்றால் அடுத்த லட்சணம் என்ன? இன்னைக்கும் பாடினாங்க ஜெயந்தி அம்மா, முதலன்னைக்கும் அக்கா பாடினாங்க. என்ன? இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அறிவு வந்துட்டுனா மட்டும் பத்தாது. இப்ப நாம எடுத்துக்கிற பொருள் மிக முக்கியம். அன்பே கடவுள். நேரத்தை எடுத்துக்கிட்டது என்னங்க? அறிவே தெய்வம். அன்பையும் அறிவையும் பிரிக்க முடியாது. நம்முடைய சொரூபமே அறிவு சொரூபம். அதனுடைய இன்பம் என்றால் அன்பும் கருணையும் நம்மிடத்திலே ஊற்றெடுத்து வர வேண்டாம். அந்த பாட்டில் ஒரு சாஸ்திரம் அதான் சொல்ல. தாய்மான சுவாமி பாடு, அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே. அப்படிங்கிற என்னோட உயிரை காக்கிறதுக்கு அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த. இப்போ உடல் தேவையை பற்றி மிக அற்புதமாக நமக்கு விளக்கம் கொடுத்தார். அது மட்டும் நமக்கு உடல் தேவையை மட்டும் பூர்த்தி செய்வது அவசியம். அது போதாது. உயிருக்கு தேவை இருக்கிறது. அந்த உயிர் தேவையை ஆன்மீக கல்விதான் பூர்த்தி செய்யும். அந்த உயிருக்கு என்ன தேவை என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்றால், உயிருக்கு தேவை அறிவு, உயிருக்கு தேவை அன்பு. உயிருக்கு என்ன தேவைங்க சொல்லுங்க? அறிவு இல்ல, அன்புதான் கரெக்ட். அறிவு அறிவே நம்ம தான்
உயிருக்கு தேவை அன்பு, உயிருக்கு தேவை அமைதி, உயிருக்கு தேவை சுதந்திரம். ஒரு மகான் எழுதுறார், இந்த அன்பு இல்லாமல், இந்த அமைதி இல்லாமல், இந்த சுதந்திரம் இல்லாமல் மக்கள் வாடிக்கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருக்கிறார்கள். வெளியில் சொல்ல முடியாதது. அன்பு இல்லை, அமைதி இல்லை, எனக்கு சுதந்திரம் இல்லை என்று வெளி சொல்ல முடியாத அளவுக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். உயிர் தேவையை பூர்த்தி செய்வதுதான் ஆன்மீக கல்வி. அப்ப நாம எல்லாம் என்ன பண்ணணும்? வெறும் யோகாசனத்துக்கு நிறைய பயிற்சி மையங்கள் இருக்கு, உலகம் பூரா இருக்கு. என்ன நம்முடைய யுனிக், நம்முடைய அருத்தந்தி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்குது, உடல் தேவையையும் உடல் நலத்தையும் கூட நமக்கு மன வளத்தை. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த அனைத்து பார்த்தா குணமாற்றம் என்பது ஆன்மீக சாதனையில் ஒரு ஸ்டேஜ். அதுக்கு மேலதான் நீங்க அந்த இறைவனோடு எண்ணத்தை அதெல்லாம் அப்புறம் முடியுங்கிறாங்க ஞானிகள். சாமிகளோ குணநல பேரு, அப்புறம் என்ன முழுமை பேரு. அப்ப அந்த குணமாற்றம் என்பது என்ன? தெய்வீக குணம் என்பதின் பல குணங்களுக்கு தலைமை தாங்குவது எது என்றால் நற்பண்புகளின் தலைவன் அன்பு, தீய குணங்களின் தலைவன் கர்வம். ஞானிகள் சொல்றாங்க, சாஸ்திரங்கள் அசுர குணத்தின் தலைவன் கர்வம் வந்துட்டா போதும், அவன் அசுர குணத்துக்கு தலைவனாக. அன்பு வந்தால் கருணை வரும், சேவை வரும், தியாகம் வரும். அன்பு இருந்தால் விட்டு கொடுத்தல் வரும், அன்பு இருந்தால் சகிப்புத்தன்மை வரும், அன்பு இருந்தால் அனைத்து வரும். அன்பின் குறைபாடுதான் இந்த உலகம் படுகின்ற துன்பத்திற்கு காரணம் என்று ஒரு அறிஞர் அற்புதமாக எழுதியிருக்கிறார். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போறது பக்தி யோகம் என்றால் என்ன என்று தெரியாதையே நிறைய பேரு பக்தினா சடங்குன்னு நினைச்சுக்கிட்டு, ஐயா நான் வேதாத்திரி மகரிஷி மட்டும்ங்க, நான் இனிமேல் பக்தி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றவங்க எனக்கு எங்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. பாவம், அது அறியாம. பக்தி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் என்ன? ஆன்மீகம் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் என்ன என்று முந்தானைக்கு பார்த்தா, ஆன்மா பற்றியது ஆன்மீகம். பக்தி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் என்ன தெரியுங்களா? தூய அன்பு, மேலான அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்புக்கு பெயர் பக்தி. இனிமேல் நீங்க பக்தின்னு சொன்னா என்னன்னு அர்த்தம்? அன்பு. அதற்கு ஒரு ஞானி விளக்குகிறார், எதையும் எதிர்பார்க்காமல் குருவின் மேல் செலுத்தப்படுகின்ற பக்தி குரு பக்தி என்று அழைக்கப்படுகிறது. எதையும் எதிர்பார்க்காமல் தேசத்தின் மேல் வைக்கின்ற அன்புக்கு தேச பக்தி. எதையும் எதிர்பார்க்காமல் தெய்வத்தின் மேல் வைக்கப்படுகின்ற மேலான அன்பிற்கு என்ன சொல்லுங்க? தெய்வ பக்தி. இது ரொம்ப முக்கியம். பக்தினா அன்பு, மேலான அன்பு. காரணம் என்னன்னா, நம்முடைய சொரூபமே அன்பு சொரூபம். நம் அன்பு நமக்கு தெரியாமலேயே தினசரி அன்புதான் அனைத்து உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. அன்புதான் அனைத்து உயிர்களும் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது. அன்புதான் அனைத்து உயிர்களையும் காத்துக் கொண்டிருக்கிறது. அன்பிலே தோன்றி அன்பினால் பாதுகாக்கப்பட்டு அன்புதான் நமக்கு இன்று அன்பு இல்லைன்னா லைஃபே இல்லைங்க. அந்த அன்பு நம்ம குழந்தை மேல செலுத்துறோம். நிறைய வகையில் அன்பு வெளிப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது, நம்மையும் அறியாமல். காரணம் என்ன? நாமே அன்பு சொல்றோம். நாமளே அமைதி கொஞ்ச நேரம் நமக்கு இருக்குத்தான் செய்யுது.
நம்ம மைண்ட் எப்பெல்லாம் குவைட் ஆகுதோ அப்ப அன்பு நமக்கு உணர முடியும். மன அமைதி இருந்தா அன்பு வரும், மன அமைதி இருந்தா அறிவு வரும்னு ஞானிகள் எழுதுகிறார். அப்ப அமைதி இருந்தா நமக்கு என்ன கிடைக்குங்க? அன்பு கிடைக்கும். இப்போ நம்ம பக்தி யோகத்தை பத்தி கொஞ்சம் அவரு சொன்ன மாதிரி சாஸ்திரங்கள் என்ன சொல்லி இருக்கிறது பக்தி யோகத்தை பத்தி. இப்ப பகவத்கீதை பார்த்தீங்கன்னா அதுல 2வது சாப்டர்லயே சாங்கி யோகம், ஞான யோகம், அப்புறம் 6 வரைக்கும் 6வது சாப்டர் தியான யோகம், 7, 8 பக்தி யோகம். பக்தி யோகம் அதுக்கு அடுத்தது 3வது சாப்டர்ல கர்ம யோகம், அப்புறம் அடுத்தது பல யுகங்களில் கடைசியில வர்றது 13, 14, 15 எல்லாமே குணமாற்றம். அடிக்கடி பேசுறது இறை தத்துவம், கர்ம யோகமும் குணமாற்றம் தான். இப்ப நாம இப்ப பக்தி என்றால் என்ன என்ற இப்ப பார்த்துட்டோம். பக்தி என்றால் என்னங்க சொல்லுங்க. ஆமா, எனக்கு அப்பதான் பேசணும். பக்தி என்றால் அன்பு. பக்தி யோகத்தில் நாம் நம்முடைய சாத்தியம் குறிக்கோள் என்ன என்றால் அந்த மேலான அன்பை அடைந்து அந்த அன்பிலேயே கரைந்து விடுவது. அதற்கு என்ன மார்க்கம்? அதுக்கு மார்க்கம் வேணும் இல்ல, அதுதான் ரொம்ப விசித்திரம். அதற்கு வழியும் அன்புதான். இதுதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அன்புதான் மேலான அன்பிற்கு மார்க்கம். எப்படி? அன்பை கொடுத்து அன்பை கொடுத்து அன்பை, அதாவது எதிர்பார்ப்பு தான் பரவாயில்ல. அன்புதான் மற்றவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் செலுத்தும் பொழுது அதை வேறொரு மொழியில் பாசம் என்று குறிப்பிடுகிறது. அன்புதான் பொருள்களின் மேல் வைத்தால் அதை பற்று என்று சொல்கிறோம். அன்புதான் எல்லாம். அன்புக்கு பற்று என்றும் அன்பிற்கு பாசம் என்றும் அன்பு என்றும் தூய அன்பு என்றும் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய அன்பு அன்புதான். இப்ப நாம முதல்ல பக்தி யோகம். ஏன்னா ஒரு மகான் விளக்குகிறார், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலே, நமக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ நாம் அனைவரும் விரும்புவது இல்லை ஏங்குவது அன்பிற்காகத்தான். அது நமக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஒரு பிறந்த குழந்தை முதல் ஆணும் பெண்ணும் இறக்கும் வரை அவர்கள் ஏங்குவது அன்பிற்காகத்தான். எனக்கு அன்போடு பேச வேண்டும், அன்போடு தொட வேண்டும், அன்போடு பார்க்க வேண்டும், என்னுடைய காதுகள் அன்பான வார்த்தையை கேட்க வேண்டும். அன்பே எனக்கு தேவை. அது நமக்கு இப்ப தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு வேணுங்கிறது என்ன? அன்புதான். அப்படிப்பட்ட அன்பை அடைவதுதான் பக்தி யோகத்தினுடைய யோகம்னா சாதனை. பக்தினா தூய அன்பு. தூய அன்பை அடைவதற்குண்டான மார்க்கமும் அன்புதான். இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு, அன்பைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன், சரிங்களா? இப்ப நமக்கு அன்பு வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்குத்தான் ஞானிகள் சொல்கிறார்கள், உனக்கு அன்பு வேண்டும் என்றால் நீ உன்னிடத்திலே அன்பை வளர்த்திக் கொள்ள, அன்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அன்பை கொடுத்தால் மட்டுமே அன்பு கிடைக்கும். Give, 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 you will be given. இங்க இருக்கிற சிவானந்த மகாராஜ் சொன்னது எனக்கு ரொம்ப டச்சிங்கான வார்த்தை. Give, அன்பை கொடு. அப்பத்தவர்கள் இருந்தா தானே அதுக்குத்தான் முதல்ல உன்னையே நேசி, உன்னிடத்திலே அன்பு செய். ஏன்னா நானே அன்பின் சொரூபம். இப்ப சொரூபத்துட்டு வெறுப்பு கோபத்துல வெளியே போயிட்டோம். ஒரு மகான் எழுதுகிறார்,
சொர்க்க லோகம் என்பது வேறு எங்கில்லை, உன்னுடைய மனதிலே எப்பொழுதும் அன்பு ஊறிக்கொண்டு பெருக்கிக் கொண்டே இருந்தால் அது சொர்க்கம். உன்னுடைய மனதிலே எப்பொழுதும் வெறுப்பும் கர்வமும் கோபமும் வந்தால் அது நரகம், நரக வாழ்க்கை. சொர்க்க வாழ்க்கை அது அற்புதமா யதார்த்தமா பார்த்தா பொருள். நிறைய பேர் பணம் இருந்தா தான் சொர்க்க வாழ்க்கை வாழ்றான்னு தான் இருக்கிற அறிவை பூரா ஒருத்தருக்கு இருக்கிற அறிவு திறமை எல்லாம் யோகமா பண்ணி பணம் சம்பாதிச்சு பெரிய வீட்டை கட்ட சந்தோஷமா இருக்கலாம்னு பெரும்பாலும் நினைக்கிறோம். அறிவையும் திறமையும் பணம் மட்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும். அந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்தி அதை நாம் எப்படி அந்த பணத்தின் மூலம் நான் எப்படி அந்த அன்பை, அந்த சொர்க்கத்தை, அந்த முழு நிறைவை, இறை நிலையை அடைவது. இறைவன் எங்காச்சும் இருந்தா ஓடி போய் அடைஞ்சிடலாங்க. நிறைய பணம் இருந்தா நிறைய டிக்கெட் வாங்கி போயிடலாம். நிறைய பணம் சம்பாரிச்சு நிறைய டிக்கெட் வாங்கி போயிடலாம். இறைவன் நம்முள்ளே இருக்கிறான், அன்புமயமாக இருக்கிறான், அமைதியாக இருக்கிறான், அறிவாக இருக்கிறான். உன்னை நீ அதான் நேற்று சொல்ல, என்னையே நான் அடைவது, என்னிலே நான் நிலைத்திருப்பது. அப்படி என்னையே அடைஞ்சிட்டா ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதுக்கு ஒரு அது சாஸ்திரம் சொல்றவங்கள சொல்றாங்க, அது தினம் நீ இறைவனை அடையிறையப்பா. என்ன தினம் நீ அந்த நிம்மதி அடையிற எப்போ? நான் தினம் தூங்குற போது உன்னுடைய எண்ணம் மனதெல்லாம் புலன்வயப்பட்ட மனதெல்லாம் விடுபட்டு போய் நீ என்ன பண்ற, நிம்மதியா தூங்கிட்டு எடுத்து காலையில இன்னைக்கு ரொம்ப நல்லா தூங்குனேன். தினசரி நம்மள பார்த்து கடப்பாடு முருகானந்தம் கேட்பார், என்ன கேட்பார், ஐயா நல்லா தூங்கிட்டீங்களா? ஓ ஜோரா தூங்கிட்டு. அப்போ நாம தூங்குறத ஒண்ணு தூங்காத விழிச்சிருந்து சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்குது. அழிஞ்சார தூங்கிட்டுன்னா நல்லா தூங்க. இது நான் சொல்லிங்க, சாஸ்திர விளக்கம் சொல்ற அத்தனை பேரும் சொல்லுங்க. தூங்காமல் தூங்கி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பேரு துரியன். அது வேண்டாம், அது போட்டா வேற சப்ஜெக்ட். விழிப்பு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை, மூன்றிலும் இருந்து கொண்டு மூன்றுக்கும் சாட்சியாக நான் நல்லா தூங்கிட்டேன். கனவுல ஒரு உலகம் வருது, எல்லாத்துலயும் சம்பந்தப்படாமல் சாட்சியாக நீ துரியன் அப்படின்னு அது ஒரு தனி சப்ஜெக்ட். அவஸ்தாத்திரயம் அப்படின்னு நம்ம அதுக்கு இது சமஸ்கிருதத்துல இது ஒரு, அதாவது எப்படி பஞ்ச கோஷங்கள் வருதோ அந்த மாதிரி இது. இப்ப நாம அதை விட்டுறலாம். இப்ப நாம இப்ப பக்தி யோகம் இல்லையே, நானெல்லாம் பக்தி, நம்ம பக்தி யோகம்னு என்ன நினைக்கிறோம், தினசரி காலையில கோயிலுக்கு போறது, சர்ச்சுக்கு போறது, மசூதிக்கு போறது, நல்லா குளிச்சுக்கிட்டு இது பண்றதுக்கு இருக்கிறது தவறு இல்லை. ஆனா அது பக்தி யோகம் அல்ல. அவன் கோயிலுக்கு செல்பவன், அவன் பூசை செய்பவன், அவன் தியானம் செய்பவன், அவ்வளவுதான் சாஸ்திரம் சொல்லும். அவனை பக்தன் என்று சொல்லாதீர்கள். பக்தன்னா யார்? அதுதாங்க முக்கியம். இப்ப நாமெல்லாம் இப்போ அதைத்தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி வரும், இல்லையே நான் கோயிலுக்கு தினசரி போய் தினசரி வேண்டுதல் பண்ணிட்டு தினசரி வரனே அப்படின்னா, இங்கதான் அன்பு என்பது என்ன, இறைவன் மேல் செலுத்தப்படுகின்ற மேலான அன்பிற்கு பக்தி என்று பெயர். பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப நாம இறைவன் மேல் கோயிலுக்கு சென்று அன்பு செலுத்துவது பிளவுபட்ட அன்பாக இருக்கிறது. பிளவுபடாத அன்புதான் மேலான அன்பு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம், எனக்கு முதல்ல கேட்கிறப்ப அப்படி புரியாதான் இருந்தது, உங்களை விடவே புரியாது. அப்போ நமக்கு
அப்போ இப்போ உங்களுக்கு நல்லா புரியுது. காரணம் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் உயர்ந்துருக்கு. நாங்கெல்லாம் கேட்கறோம் இவ்வளவு தியானம் பண்ணி பண்படுது. இப்ப நம்ம என்ன பண்றோங்க, மேலான அன்புக்கு இந்த அன்பு எப்படி எல்லாம் வருதுன்னா நம்ம இறைவன் மேல் போறோம். அப்பதான் சொல்றது அது பக்திய. இது சமஸ்கிருத பேரு, நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. சகாம பக்தன் என்று இது சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்றது எப்படின்னா, பக்தி 3ஆக பிளவுபட்டிருக்கிறது. கோயிலுக்கு செல்லும் இந்த சகாம பக்தன் என்ன பண்ணுவான்னா, எப்பவெல்லாம் அதுல 2 வகை பக்தன் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் பேர் உண்டு. ஆர்த்தி ஆர்த்தாசி என்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு சமஸ்கிருத வார்த்தை மறந்து போச்சு. அது தேவையில்லை. லெவல் 1 லெவல் 2 அப்படி வச்சுக்கோங்க. நாமெல்லாம் லெவல் 1 லெவல் 2 எதுல இருக்கிறோம்னு பார்த்துக்கோங்க. சரி, நம்ம போய் இறைவனை வழிபடும் பொழுது பெரும்பாலும் கஷ்டம் துன்பம் வந்தால் அவன் இறை வழிபாட்டுக்கு செல்லுவான். அவன் மனதில் இறை சிந்தனை வரும். இன் ஜெனரல் எதுக்கு, அப்பா எனக்கு இந்த கஷ்டம் நீங்கணும். 2வது எதுனா, எனக்கு இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும். இன்னொரு பக்தன் இருக்கிறான். முதல் வகை பக்தன் துன்பம் நீங்கிவிட்டால் அவன் மனதிலும் இறைவனை நீக்கி விடுவான். கஷ்டம் வந்துகிட்டே இருக்கணும் இறைவனை நினைக்கிறதுக்கு. அப்ப இறைவன் தன்னை நினைக்கணும்னா அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு எனக்கு வியாக்கியானம் பண்ணு சொன்னார். போட்டு கஷ்டம் இருக்குன்னா எப்போ இறை சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தா அதெல்லாம் உண்மையெல்லாம் தெரியுது. அடுத்த வகை, இன்பம் வந்தாலும் இறைவனுக்கு சென்று ஒரு தேங்க்ஸ் கிவிங், இறைவன் கோயிலுக்கு போய் நன்றி தெரிவிப்பார்கள். இப்படி ஒரு வகை. இதெல்லாம் பக்தியில நிறைய வகை இருக்கு. அவர் சொல்றார், நீ இறைவனை வேண்டுவது முதல்ல என் மேலதான் எனக்கு தெரியும், எனக்காகத்தான் இறைவட்ட போற. 70% உன் மீது உனக்கு அன்பு. இன்னொரு 20% என்னன்னா, எனக்கு அவன் வேண்டும், அவள் வேண்டும், பொருள் வேண்டும், பதவி வேண்டும், அது வேண்டும் என்று போய் வேண்ட போற கூட அதுக்கு ஒரு 20% அது மேலதான் அன்பு. நீ வேண்ட பொருள் மேல, இறைவன் மேல அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 10%. அதுக்கு அந்த ஜானி அல்ப அன்பு. அது சமஸ்கிருத வார்த்தை அல்ப அன்பு. ஏன்னா, இறைவா எனக்கு அதை பண்ணி கொடு. இறைவனை இப்பொழுது நாம யாரா வச்சிருக்கிறோம், போய் அதை காரியம் பண்ணி கொடுப்பா, உனக்கு நான் வடமாலை சாத்தி உன்னை நான் மாற்றுக்கிறேன். இன் ஜெனரல் பொதுவா நம்ம காரியம் நிறைவேறிட்டா வேண்டுதல் இருக்குது, நான் போய் அதை பிரார்த்தனை பண்ணிட்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது யதார்த்தமா நடக்கிறது. 99.9 இப்படிதான் நடக்குது. சும்மா கற்பனையா சொல்லிக்கலாம். யாரு அது பார்க்கலாம், அந்த வாரம் நம்ம இருக்கிறோமான்னு பார்த்துக்கலாம். இப்ப இறைவன் அன்பு இருக்கிறது, அன்பு பிளவுபட்ட அன்பாக இருக்கிறது. இதுக்கு பேர் தான் சகாம பக்தன். அடுத்த லெவல் பக்தன், நான் நிறைய இந்த பக்தியில நிறைய இருக்கு, பட் அந்த பக்தி யோகத்தை 11 மணிக்குள்ள முடிக்கிறதுக்காக சில சுருக்கி சொல்றேன். அடுத்த பக்தன் நிஷ்காம பக்தன் சொல்றது. அந்த பக்தன் இந்த பக்தன் தர்மப்படி வாழ்ந்தான். இந்த பக்தன் தர்மவானாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, எதிர்பார்க்கவும் கூடாது. இந்த பக்தன் தர்மத்துக்கு புறம்பா வாழ மாட்டான், அது இல்லை இது அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. நினைச்சா உங்க தப்புங்கிறார். அந்த வியாக்கியானத்திலேயே வரும். நான் அவன் தினசரி கோயிலுக்கு போயிட்டு தினசரி சுத்தமா பார்த்தா பக்தனா இருக்கிறேன்னு அவன் தர்மத்துக்கு முரணாக செயலில் ஈடுபட மாட்டான் என்று சொல்ல முடியாது. அவன் தர்மவானாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போ இப்படி இருக்கும் பக்தர்கள் தர்மவானாக இருந்தால்
இறைவனே ஒரு வழியை காண்பித்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவனை கூட்டிட்டு போயிடுவான். அப்ப என்னன்னா அவன் 2வது ஸ்டேஜில் அவன் அன்பு 2ஆக பிளவுபடுகிறது. அவனுடைய நோக்கம் எல்லாம் இறைவனை அடைய வேண்டும். இது 2வது ஸ்டேஜ். இப்ப நம்ம அவர் கேட்டார், நீங்க எல்லாம் கோயிலுக்கு போவீங்களா அப்படின்னு. நான் முதல் லிஸ்ட்ல நம்பர் 1 இருந்த கையை தூக்குன. ஆமா, நான் கோயிலுக்கு போவோம். நீங்க போய் என்ன வேண்டுவீங்க? நீங்க சொன்ன மாதிரிதான் நாங்க வேண்டுவோம். எங்களுக்கு தொழில் பெருகணும், அப்ப நான் பால் பெருகணும், பட்டி பெருகணும், பாயாசம் பெருகணும், என்னென்ன சொல்லுவாங்கல்ல. நாங்களும் அதுதான் பாயாசம் இல்லை, வேற எதாவது சொல்லுவாங்க. இது என்னமோ அவன் சொல்லுவாங்க, பட்டி பெருக பால் பெருக எல்லாம் அவன் சொல்றதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. அது நம்மளை பார்த்து தலையாட்டிக்கிட்டே சொல்லுவாங்க. அப்போ நீ எப்பாச்சு இறைவனிடம் போய், இறைவா நான் உன்னை அடைவது என் காலம். அந்த சாமி சொல்ற, நீ உண்மையிலேயே அப்படி வேண்டி இறைவன் பக்தா, உன்னுடைய பக்தியை நான் மெச்சுகிறேன், வா இப்பொழுதே உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்னா அப்படியும் ஓடியும் உங்களுக்கு பதில் ஐயர் ஓடிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பாடுவீங்க. ஆகா, இந்த போதும் இந்த வாழ்க்கையான பாடுறதோடு சரி, கூப்பிட்டா யாரும் போற தயாரா இல்லை. அதனால இதெல்லாம் சகாம பக்தி. நிஷ்காம பக்தனுக்கு ஒரே நிலை இறைவனை அடைய வேண்டும். அவன் தான் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற மனதை ஒழுங்குபடுத்தி கர்மயோக நெறிப்படி வாழ்ந்து தர்மத்தை கடைபிடித்து மனதை தூய்மைப்படுத்தி தியானம் செய்து உருவகப்படுத்தி நல்ல குணவானாக மாறி இறைவனோடு இணக்கம் கொள்வதற்கு சாதனையை துவங்குவான். அவன் தர்மப்படி வாழ்ந்தால் தானா இது வரும். பகவத்கீதையில 8வதுலயே 7வது சாப்டர்ல, நீ எந்த பேர்ல வேணாலும் எந்த உருவத்துல வேணாலும் என்ன வழிபடலாம், எப்படி வேணாலும் வழிபடலாம். பக்தி என்பதற்கு இன்னொரு லட்சணம் சொல்றாங்க, முழு நம்பிக்கை. இதுதான் இறைவன் என்றால் இதன் மேல் முழு நம்பிக்கை, முழு ஈடுபாடு, சரணாகதி. என்னுடைய இறைவா, என்னுடைய ஆற்றலை நான் முயற்சி பண்ண ஒன்னும் நடக்கல, உன்னுடைய பேராற்றலை சரணடைகிறேன். இப்ப நம்ம ஒரு எதிரி வந்துட்டான்னா அது நல்ல ஸ்ட்ராங்கான ஆளுகிட்டு போய் இப்ப கட்சி ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டா பாதுகாப்பு இருக்குதுன்னு போறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இல்ல, இது நான் சொல்ற உதாரணம், அந்த சாஸ்திரம் இல்ல. ஒரு எதிரி இருக்கிறான்னா அவனோட பலசாலிட்டு நாம போய் சரணடைஞ்சிட்டு அவன் போல நம்மளுக்கு வந்துருது. எனக்கு சொன்ன வாத்தியார் அப்படி சொன்னார். அதனால இப்ப நாம இறைவனுடைய பேராற்றலை சரணடைந்து விட்டால் அந்த பேராற்றலின் துணை கொண்டு என்னுடைய கஷ்டத்தை நீக்குவாயாக. நான் முயற்சி செய்கிறேன் நேர்மையான முறையிலே, என்னால் முடியவில்லை இறைவா, உன்னுடைய துணை. அதுதான் சரண்டர், சரணாகதி. அப்படித்தான் இறைவனை வேண்டும். சாமி நல்ல அமைதி நிலையில நல்ல ஆற்றலை வச்சுக்கிட்டு அப்புறம் சங்கல்பம் பண்ண சொல்றாங்க. இறைவனை வேண்டதும் அவன் அபிஷேகம் எல்லாம் பண்ணி மனசு ஒருமுகப்பாட்டு கொஞ்சம் கூல் ஆன பிறகு அப்புறம் சங்கல்பம் பண்ணி நம்ம மனதுல பதிய வைக்கிறது. அதுதான் அங்கேயும் வேண்டுது, நம்மதிலையும் வேண்டுது. முன்னெல்லாம் சாமி தியானம் பண்ணி ஐயாவுக்கு எல்லாம் தெரியும். நீங்க உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் வேணும்னாலும் அந்த சங்கல்பத்தில் சேர்த்தீங்க. நம்ம இறைவன்கிட்ட வேண்டாம் எங்க வேண்ட முடியும்? யார்கிட்ட வேண்டது ஒன்றும் நடக்காது. ஓ, இவன் பழப்பு இவ்வளவுதான்.